ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்வீட்டி சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் சாஃப்டாக டேஸ்ட்டாக அப்பம் தான் செய்ய போகிறோம். இந்த கார்த்திகை தீபத்துக்கு அரிசி ஊற வச்சு கஷ்டப்பட்டு அரைக்கணும்னு அவசியமே இல்லை. ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டான அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு 400 கிராம் வெல்லம் பொடிச்சு வச்சுருக்கிறேன். இப்போ அரை டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம். வெள்ளம் நல்லா கரைஞ்சா போதும். பாகு போதும் கம்பி போதும் எதுவும் தேவையில்லை. வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ ஒரு ஜல்லடை வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். 1 கப் கோதுமை மாவு. எந்த கப்பில் கோதுமை மாவு எடுத்தீங்களோ அதே கப்லேயே அரை கப் பச்சரிசி மாவு போட்டலாம். 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் திருகி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டலாம். அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டலாம். ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிற வெல்லம் மொத்தம் 350 கிராம் இருந்துச்சு. இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தோசை மாவை விட கொஞ்சம் திக்காக நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். மாவு நல்லா திக்காக கரைச்சாச்சு. நான் 1 டம்ளர் தண்ணி மட்டும் எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கிறேன். இதான் சரியான பக்குவம். எண்ணெய் சூடாகுது. ஒரு கரண்டி எடுத்து ஊற்றலாம். இப்போ 1 சைடு செவந்துருச்சு. இப்போ மெதுவாக அப்படி திருப்பி விடலாம். 2 சைடும் நல்லா செவந்துருச்சு. இதை எடுத்து வேறு பிளேட்டில் வச்சிடலாம். மிச்சம் இருக்கிறது இதே மாதிரியே சுட்டு எடுத்துடலாம். கார்த்திகை தீபம் கோதுமை அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வெளியே மொறுமொறுன்னு உள்ளே சாப்பிட்டா. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் நிறைய ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.